அனுக்கிரகம் படம் பேருக்கு ஏத்த மாதிரி ரொம்ப அழகா கொண்டு வந்திருக்காங்க. அப்பா பையனோட பாசத்தை வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. டைம் டிராவல்ல நம்ம அப்பாவோட லைஃப்பை போய் பாக்குற மாதிரி ஒரு கதை கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா எங்க அப்பாவோட லைஃப் பார்க்கணும்னு இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தோணுது. ரொம்ப சென்டிமெண்டடா ஒரு ஒரு ஓரத்துல நம்ம அப்பா அம்மாவுக்கு கிடைக்காது நமக்கு கிடைக்குதுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதைத்தான் இவ்வளவு அழகா காமிச்சிருக்காங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி சொல்றதுன்னா, 2 சாங் வருது. 2மே ஒரு லவ் பேஸ்ட் இல்லாம அப்பா மகனுக்கான ஒரு பாசத்தை கொடுத்துருக்காங்க. படம் சூப்பரா இருக்குங்க. ஆக்சுவலா ரொம்ப இமோஷனல் கிடையாது, ரொம்ப லவ் எதுவுமே இல்லை. எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஞ்சிங்ல இருக்கு. ஹீரோ ரொம்ப நாளா கழிச்சு ட்ரை பண்ணி இப்பதான் எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஹீரோவும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பரா இருக்கு. அந்த மியூசிக் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். ஆடியோ வந்து எனக்கு ஆல்ரெடி அனுப்பிச்சிருந்தேன். ஃப்ரெண்டு தான் டேரக்டர். ஸோ ஆல்ரெடி அனுப்பிச்சிருந்தேன். அந்த குழந்தைங்களோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த குழந்தைங்க பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருக்கு. என்ன ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆக்சுவலா வந்து இப்ப நானே இப்ப என் பசங்க எல்லாரோடய வரும்போது கொஞ்சம் முகம் சுளிக்காம பார்க்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பேன். இதுல நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட உட்காந்து படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அனுக்கிரகன் மூவி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஒரு தமிழ் பேரே ரொம்ப அழகா இருக்கு இல்லையா, அனுக்கிரகன் அப்படிங்கிறது. அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப். பையன் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா வளர்றான். அப்பா எப்படி அவனுக்கு வந்து அவன் நினைச்சதெல்லாம் கொடுத்து வளர்க்குறாரு. ஸோ என்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு மாரல்ல வளர்க்குறாரு. அதே மாதிரியான ஸ்டைல்ஹுட்ல அவங்க அப்பாவுக்கு கிடைக்காதது நிறைய விஷயங்கள் கிடைக்கல. அவருக்கு ஒரு ஷூவா இருக்கட்டும், அவர் ஒரு சிக்கன் சாப்பிட்டு பார்க்கல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது அந்த பையன் வந்து டைம் டிராவல் பண்ணி போய் அவங்க அப்பா கூட ஒரு ஃப்ரெண்டாவே டிராவல் பண்றாரு. இதுதான் அந்த மூவி. ஸோ நீங்க தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஒரு ஃபேமிலி மூவினே சொல்லலாம். மியூசிக்ஸ் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய இடங்கள்ல அந்த உணர்வுகளை பிரதிபலிக்கிற விதமா இருக்குது. ஸ்கிரீன் பிளே ரொம்ப சூப்பரா இருக்கு. டைரக்டர் ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்கிறாரு இந்த கதையை. நல்லா அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு இன்வால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படம் பெருசா எடுத்து பார்த்ததே இல்லை. அதுவும் ஃபர்ஸ்ட் மூவிக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு. ரொம்ப கேட்சியா இருந்துச்சு. இப்போ திருப்பி வீட்டுக்கு போய் கேட்கற அளவுக்கு நல்லா இருக்கு. ஸ்டோரி ஒன்லைன்லனா ஒரு ஃபாதர் சன்னோட பாண்ட் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்க முடியும்ன்றது ஒரு டிஃப்ரெண்டான வேலை காமிச்சிருக்காங்க. நானும் இதே தான் பண்ணுவேன். எங்க அப்பாவுக்கு கண்டிப்பா இதே தான் பண்ணுவேன். படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். அந்த சின்ன பையன் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எடுத்த படம் போல இருக்கு. இப்போ பையன் வந்திருக்காங்க, படத்துல நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க. நல்லா இருக்க. ஒரு பவர் கிடைக்குது. இன்டர்வலுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவரை வச்சு பாஸ்ட் எல்லாம் மாத்தினாங்களா இல்லையா ஒரு கதை. ஓகே, பார்க்கலாம். மியூசிக் ஓகே. மியூசிக் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். ஓகே, பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நான் நடன இயக்குனர் ரமேஷ் கமல் பேசுகிறேன். அனுகிரகன் படம் பார்த்தேன். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு டெக்னாலஜி மூவி. 88, அப்புறமா 2005, அப்புறம் 2017 அந்த கதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான சுந்தர் கிருஷ் இயக்கம். இந்த மாதிரி மைண்டு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான மைண்டு. நம்ம யதார்த்தமாக எல்லா படங்கள் மாதிரி கிடையாது இந்த படம். ரொம்ப அற்புதமான ஒரு படம். ரொம்ப அற்புதமான ஒரு படம். சுந்தர் கிருஷ் சார், அதே மாதிரி டாக்டர் திரு முருகானந்தம் சார் வந்து ப்ரொடியூசர். வெரி குட், வெரி குட். இந்த படத்துக்கும் அவர் ப்ரொடியூசராக ஒரு கை கொடுத்த ஒரு ஊக்கத்துக்கும் சுந்தர் கிருஷ் சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே, ராஜமாணிக்கம் சார் பையன் வந்து ரெஹான் மியூசிக்கு, வெரி அற்புதமான ஒரு மியூசிக்கு. சந்தோஷமா இருக்கு ரெஹானோட மியூசிக்கு. அதே மாதிரி திரு சந்தோஷ்குமார் சார் எடிட்டிங் சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாமே முரளி அண்ட் அஜய் கிருஷ்ணா எல்லாருமே இந்த படத்துல எல்லாருமே ரொம்ப அற்புதம். 2 கதாநாயகிங்க. அந்த பையன் ரொம்ப விசித்திரமா ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க. ரொம்ப இட்ஸ் அ கிரேட் மூவி. இட்ஸ் அனுகிரகன் சக்சஸ். தேங்க்யூ. நல்லா தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. கண்டென்ட் வைஸா நல்லா இருக்கு. அதாவது அப்பா படுற கஷ்டத்தை கூடவே இருந்து பாக்குற ஒரு பையன், சின்ன வயசுல, அவரோட சின்ன வயசுல பாக்குற மாதிரி கண்டென்ட். நல்ல கண்டென்ட். கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு கதை. ஃபேமிலியா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. இது வந்து டைம் டிராவல் சம்பந்தமான கதை. அப்பா பையன் கதை. முன் ஜென்மத்தில் அப்பாவும் பையன் எப்படி இருந்தாங்க, இந்த ஜென்மத்தில் எப்படி இருந்தாங்க, அப்பா ஆசைப்பட்டது அப்பா பையன் வந்து எப்படி நிறைவேற்றினாரு, அப்பாவும் பையனும் எப்படி இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க.
இது முழுக்க முழுக்க டைம் டிராவல்ஸ் பற்றின கதை. இந்த கதை ரொம்ப கவனமாக கையாண்டுருக்காரு டைரக்டர். மேக்கிங் வைஸாக ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு பள்ளி பட்டாளம்னு சொல்லி ஒரு சாங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம் நல்லா இருக்கு. இதை சில பேர் கையால் பயில் போடுவாங்க, ஒரு இடத்துல சரியாக பண்ணலனாலும் படம் புரியாமல் போயிடும். பட் இந்த டைரக்டர் ரொம்ப கண்ணும் கருத்துமா அதை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. படம் என்ஜாய் பண்ணி பார்த்தோம். படம் பார்க்கலாம். தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு சார். படம் லேக்லாம் கிடையாது. படம் லேக்கே இல்லாத படம் சார். நல்லா சிஜி எல்லாம் நல்லா எடுத்திருக்காங்க. ஒரு அப்பாவோட ஸ்டோரி, அப்பாவோட ஃபியூச்சர்டிக்கு நீங்க போய் எப்படி எடுத்தீங்கன்னா அப்பாவோட ஆசையை நிறைவேற்றினாரா இல்லைன்றது தான் ஸ்டோரி. ஸோ அதை நல்லா கொடுத்துருக்காங்க. பாட்டுலாம் நல்லா இருக்கு. எங்க ரமேஷ் கமல் மாஸ்டர் தான் நான் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கிறதா கான்செப்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. திஸ் ஃபிலிம் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல கான்செப்ட், நல்ல ஸ்டோரி இருந்தது. புது கான்செப்டாக இருந்தது. அண்ட் அப்பா பையன் சென்டிமெண்ட் நல்ல ஒர்க்காக இருந்தது. அண்ட் நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்தது. நல்லா ஃபன் ஃபில்டாக ஜாயாக இருந்தது. நீங்கள் போய் தேட்டர் போன செமையாக ஹாப்பியாக வெளில ரொம்ப நல்ல படமாக இருக்கு.